நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்றபோது அரசு பேருந்து மோதியதில் இளைஞர் காயமடைந்தார். இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பூபதிராஜ். வணக்கம் பூபதிராஜ், சம்பவமானது எப்பொழுது நடைபெற்றது? இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். கௌதமி வணக்கம். அதாவது நெல்லை மாவட்டம் திசைநிலை அருகே உள்ள யாதவர் தெருவை சேர்ந்தவர் மணி என்பவர் மகள் சங்கர். இவர் இன்று மதியம் 2 மணி அளவில் தனது இருசக்கர வாகனத்தில் திசைநிலையிலிருந்து நாங்குநேரி நோக்கி வந்திருக்கிறார். அப்பொழுது திருநெல்வேலியில் இருந்து நாங்குநேரி வழியாக நாகர்கோவில் நோக்கி சென்ற அரசு பேருந்து வந்து கொண்டிருந்தது. பேருந்தானது வரும் பொழுது தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் கட்டுப்பாட்டை இழந்த சங்கர் அரசு பேருந்து மீது நேரடியாக மோதினார். இதில் தூக்கி வீசப்பட்டவர் படுகாயமடைந்தார். படுகாயமடைந்த அவரே அருகில் இருந்தவர்கள் வீட்டில் முதலுதவி சிகிச்சைக்காக நாங்குநேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்தான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் விபத்து குறித்து நாங்குநேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பூபதிராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.